கப்ரின் வேதனைகள் உண்மையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு நாள் சந்திக்கப் போகும் ஒரு உண்மை. ஆனால் பலர் இதை பற்றி சிந்திப்பதில்லை. கப்ரின் வேதனை என்பது வெறும் கதையோ அல்லது மக்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படும் விஷயமோ அல்ல. ஒரு முஸ்லீமாக நாம் நம்புவது, அல்லாஹ் தனது குர்ஆனில் கூறியதையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததையுமே. அதனால்தான் முதலில் குர்ஆனில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை பார்ப்போம். அல்லாஹ் ஃபிர்அவுனின் மக்களை பற்றி கூறுகிறான். அவர்கள் காலை மாலையாக நெருப்புக்கு முன் கொண்டு வரப்படுகிறார்கள் என்று கூறுகிறான். பின்னர் மறுமை நாள் ஏற்படும்போது அவர்களை இன்னும் கடுமையான வேதனையில் நுழையச் செய்யுங்கள் என்று கூறுகிறான். இந்த வசனத்தை பற்றி பல தஃப்சீர் அறிஞர்கள் விளக்கும்போது மறுமைக்கு முன் ஃபர்சக் வாழ்க்கை இருப்பதற்கான ஆதாரங்களில் இதையும் குறிப்பிடுகின்றனர். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிட்டால் எல்லாமே முடிந்து விடுவதில்லை. மறுமை பயணத்தின் முதல் கட்டம் அங்கிருந்தே ஆரம்பமாகிறது. அதேபோல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கப்றுகளின் அருகே சென்றபோது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், இந்த இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்களில் ஒருவர் சிறுநீரிலிருந்து தன்னை சுத்தமாக பாதுகாத்து கொள்ளவில்லை. மற்றொருவர் மக்களிடையே கோல் சொல்லி பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. நாம் சில நேரங்களில் சிறியதாக நினைக்கும் பாவங்கள் கூட அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம். அதனால் நமது தொழுகையை பாதுகாப்போம், தூய்மையை பாதுகாப்போம், நாவை பாதுகாப்போம். அல்லாஹுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். இன்று நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மரணம் வருவதற்கு முன் அல்லாஹ்விடம் உண்மையாக தௌபா செய்து நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். இறுதியாக நபீன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த இந்த அழகான துஆவை ஓதுவோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அதாபில் கப்ர். யா அல்லாஹ், கப்ரின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் கப்ரின் வேதனையிலிருந்தும் நரகத்தின் வேதனையிலிருந்தும் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன்.